how to create the primary key. சரியாப்பா இப்போ நம்ம ஃபாரின் கீ க்ரியேட் பண்ண போகிறோம். சரியாப்பா அதுக்கு ஒரு டேபிள் வேணும். சரியாப்பா ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ண டேபிள் என்னென்னா இப்போ ஸ்டூடெண்ட் இன்ஃபோ. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தேர் ஆர் த 2 types ஆஃப் வியூஸ். சரியாப்பா இப்போ தேர் ஆர் த 2 types ஆஃப் வியூ. இப்போ இப்படி நான் டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா சரியாப்பா இப்போ என்னவா ஓப்பன் ஆகும் அப்படின்னா டேட்டா என்ட்ரி மோடில் ஓப்பன் ஆகும். அந்த டேபிள் என்ன ஓப்பன் ஆகும்பா டேபிள். சரியாப்பா இஃப் ஐ ரைட் கிளிக் த சரியாப்பா டேபிள் நேம். இப்போ இதுதான் டேபிள்ஸ். சரியாப்பா இந்த டேபிள்ஸில் சரியாப்பா இப்போ இதை டெலீட் பண்ணிடுறேன். சரியாப்பா இப்போ இதை நான் கிளிக் பண்ணுறப்ப இப்போ என்ன ஆகுது அப்படின்னா சரியாப்பா இப்போ இது போல் வருது. இப்போ வி கேன் என்டர் த டேட்டா. சரியாப்பா இப்போ வி கேன் என்டர் த டேட்டா டாம். சரியாப்பா 21 SUCC 203 CA. I can save. இப்போ இது என்னென்னா சரியாப்பா டேட்டா என்ட்ரி வியூ ஆர் டேட்டா ஷீட் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் ஐ வாண்ட் டு see the டேபிள் டிசைன். இப்போ டேபிள் டிசைன்னா என்னப்பா சரியாப்பா அந்த டேபிளோடைய லேஅவுட் அதில் என்னென்ன ஃபீல்டு இருக்குது என்னென்ன டைப்பில் இருக்குது. இப்போ ரைட் கிளிக் இட் சரியாப்பா ஓப்பன் இன் த டிசைன் வியூ. இப்போ இந்த டிசைன் வியூ இப்போ யூ கேன் see the number of fields. சரியாப்பா அண்ட் இட்ஸ் டேட்டா டைப். சரியாப்பா இப்போ இதில் என்ன வச்சுருக்கோம்னா நேம்னு வச்சுருக்கோம். இட்ஸ் நேம் சரியாப்பா இஸ் த ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர் and register number. It should be in alpha numeric because 21 SUCC 101. It's a combination of சரியாப்பா numeric and character. And department name. It should be in text. சரியாப்பா but now we are going to create the another table. சரியாப்பா there are the 2 types of table in the database world. First table is known as the master table. Master table. இப்போ இந்த மாஸ்டர் டேபிளை ஒன்ஸ் சரியாவா ஒரே ஒரு தடவை தான் க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போ ரேராக தான் என்ன ஆகும் அப்படின்னா அப்டேட் ஆகும். இப்போ இட்ஸ் நாட் இன் யுவர் சிலபஸ். சரியாவா இட்ஸ் நாட் இன் யுவர் சிலபஸ். இப்போ யூ வில் ஸ்டடி இன் சரியாவா தேர்ட் செமஸ்டர் இன் RDBMS. இப்போ ஸோ வி கால் திஸ் டேபிள் அஸ் அ மாஸ்டர். இப்போ ஒரே ஒரு தடவை தான் க்ரியேட் பண்ணாங்க. ரொம்ப ரேராக தான் அப்டேட் ஆகும். அதில் சரியாப்பா கான்ஸ்டண்ட்டாக மாறாது. இப்போ நார்மலாக எதுப்பா மாறாது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு காலேஜில் இப்போ ரிஜிஸ்டர் நம்பர். இப்போ ஒன்ஸ் தே அசைன் த ரிஜிஸ்டர் நம்பர் வி கேனாட் சேஞ்ச் த ரிஜிஸ்டர் நம்பர். இப்போ செகண்ட் இயரில் ரிஜிஸ்டர் நம்பர் மாற்ற முடியுமாப்பா மாற்ற முடியாது. ஸோ இப்போ இது போல் எதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக மாறாதோ இப்போ அதை வச்சு தான் எதை க்ரியேட் பண்ணுவாங்கன்னா மாஸ்டர் டேபிள் க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போ நார்மலாக மாஸ்டர் டேபிள் என்னென்ன இருக்கும் அப்படின்னா காலேஜில் சரியாப்பா ஸ்டூடெண்ட்டோடைய ரெஜிஸ்டர் நம்பர், ஸ்டூடெண்ட்டோடைய நேம், ஸ்டூடெண்ட்டோடைய டேட் ஆஃப் பர்த். இப்போ அதுதான் ஸ்டூடெண்ட் சரியாப்பா ஸ்டூடெண்ட்டோடைய மாஸ்டர். சரியாப்பா அவனுடைய டிபார்ட்மெண்ட் சரியாப்பா நேம். இப்போ அதெல்லாம் மாறாது. என்ன மாறாதுப்பா ரேராக சில சமயம் மாறும். சில மம்மி டாடிஸ் நினைப்பாங்க நியூராலஜியில் ஏதாச்சும் ஒருத்தன் சொல்லியிருப்பேன் அதுக்காண்டி நியூராலஜியில் வந்து மாற்றுவாங்க. இப்போ அதுக்குமே சம் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. சரியாப்பா இப்போ இது போல் ரேராக மாற்றக்கூடியதை வச்சு க்ரியேட் பண்ணுறது தான் மாஸ்டர் டேபிள். இப்போ இந்த மாஸ்டர் டேபிளில் தான் நம்ம என்ன இன்சர்ட் பண்ணுவோம்னா வி வில் இன்சர்ட் த பிரைமரி கீ. இப்போ இந்த மாஸ்டர் டேபிளோட தான் எல்லா டேபிளும் கனெக்ட் ஆகும். இப்போ திஸ் மாஸ்டர் டேபிள் இஸ் நோன் அஸ் த சரியாப்பா இப்போ பேரண்ட் டேபிள்னு சொல்லலாம். இப்போ இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம நிறையா சைல்டு டேபிள் எடுப்போம், டேபிள் க்ரியேட் பண்ணுவோம். இப்போ இதான் மாஸ்டர் டேபிள். இப்போ வி ஆல்ரெடி கிரியேட்டட். சரியாப்பா இப்போ என்னென்ன மாஸ்டர் டேபிள் எதை வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கோம்ப்பா இப்போ நேம் வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கோம், இப்போ ரெஜிஸ்டர் நம்பர் வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ வி ஹேவ் சரியாப்பா இப்போ இன்சர்ட்டட் த டிபார்ட்மெண்ட். இப்போ எப்படிப்பா ப்ரைமரி கீ இன்சர்ட் பண்ணுவோம். இப்போ ரைட் கிளிக் பண்ணி இப்போ கொடுத்தோம்னா ப்ரைமரி கீ க்ரியேட் ஆகிடும். இப்போ நவ் வி ஆர் கோயிங் டு க்ரியேட் த சரியாப்பா சைல்டு டேபிள் சரியாப்பா ஆர் டெரைவ்டு டேபிள். சரியாப்பா இப்போ இந்த டெரைவ்டு இந்த சரியாப்பா இப்போ நான் எதுக்கு என்ன டேபிள் க்ரியேட் பண்ண போகிறேன்னா இப்போ ஸ்டூடெண்ட் சரியாப்பா அட்ரஸ் அப்படின்ற டேபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ ஐ எம் கோயிங் டு க்ரியேட் த சரியாப்பா டேபிள் கால்டு ஸ்டூடெண்ட் அட்ரஸ் 2021 பேஜோடைய அட்ரஸ். சரியாப்பா இப்போ ஹவு வி ஷுட் க்ரியேட் த டேபிள்ப்பா சரியாப்பா இப்போ கோ டு க்ரியேட் சரியாப்பா இப்போ தென் இப்போ டேபிள் சரியாப்பா டேபிள் டிசைன் சரியாப்பா கிளிக் த சரியாப்பா டேபிள் டிசைன். சரியாப்பா டேபிள் டிசைன் போயிட்டீங்கன்னா க்ரியேட் ஆகும். இப்போ ஐ எம் கோயிங் டு க்ரியேட் த சரியாப்பா சைல்டு டேபிள். இப்போ சைல்டு டேபிளுக்கு என்னென்னா இப்போ வி நீட் டு சரியாப்பா க்ரியேட் த ஃபாரின் கீ. இப்போ அந்த ஃபாரின் கீயோடைய யூஸ் என்னப்பா
to connect the two tables, to create the relationship between the two tables. இப்போ அந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபோ தான் மாஸ்டர் டேபிள். அந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபோவில் இப்போ எதை பிரைமரி கீயை வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கோம்பா, ரிஜிஸ்டர் நம்பர் தான் பிரைமரி கீயை வச்சுருக்கோம். இப்போ அதனால இப்போ ரிஜிஸ்டர் நம்பர் சரி, அப்போ இங்கே எப்படி கொடுத்துருக்கேன்பா, RUG_number சரி. அப்போ திஸ் நேம் சரி, அப்போ சுட் பி சேம் சரி. அப்போ டு த இந்த சைல்ட் டேபிள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா, இப்போ அந்த ரிஜிஸ்டர் நம்பர் என்ன பண்ணிடணும் அப்படின்னா சரி, அப்போ அதே பேட்டர்னில் தான் வரணும். இப்போ அதனால் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ அங்கே என்ன டேட்டா டைப் வச்சுருந்தோம்பா சரி, அப்போ சாஃப்ட் டெக்ஸ்ட் வச்சுருந்தோம். இப்போ அதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுக்குறோம்பா, அட்ரஸ் சரி. அப்போ அட்ரஸ் என்ன வரணும்பா, இப்போ சுட் பி இன் லாங் டெக்ஸ்ட் சரி. அப்போ மொபைல் நம்பர் சரி. அப்போ ஐ ஹவ் கிரியேட்டட் த சரி. அப்போ செகண்ட் டேபிள் இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணுறதுக்கு என்னப்பா, கண்ட்ரோல் எஸ். ஐ எம் கோயிங் டு கிவ் த நேம் ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் அட்ரஸ் சரி. அப்போ there is no primary key is defined கேட்குது. இப்போ if you create and save any table, it will automatically சரி. அப்போ pop up the dialog box. You don't assign any primary key சரி. அப்போ this is not a master table, so I am not going to insert the primary key. So சரி. அப்போ I should press the no button சரி. அப்போ here we have created the student address. But if I double click it, it will create the it will open in data view. இப்போ இதில் டைப் பண்ணுறது கஷ்டம். என்ன கஷ்டம்பா, இப்போ அதுக்காண்டி தான் நம்ம எதை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா சரி. அப்போ ஃபார்ம்ஸை க்ரியேட் பண்ணணும். இப்போ பிஃபோர் க்ரியேட் ஃபார்ம் சரி. அப்போ யூ ஷுட் க்ளோஸ் ஆல் த டேபிள்ஸ். இப்போ இஃப் யூ ஓப்பன் த டேபிள், இப்போ it will not allow you to create the form சரி. அப்போ select the particular table. இப்போ this is the newly created table student address. Okay, go to create சரி. அப்போ go to சரி. அப்போ form, click the form. இப்போ it will automatically சரி. அப்போ it will automatically create the form behalf of you. இப்போ you can change the heading name சரி. அப்போ first become 2021 batch address. So you can create the header for your reference. Then you should save. Save பண்றதுக்கு என்னப்பா, ஃபைலில் போயிட்டு சரி. you can click save or you may press the control yes. it will pop up the name சரி. அப்போ இங்கே பாருங்கள், இது என்னன்னா form name சரி. அப்போ you should click OK சரி. அப்போ we have created the form. Then close the form. We want to enter the சரி. data, student address data. So you should சரி. select the சரி. newly created form. இப்போ என்னப்பா, student underscore address 1. இப்போ right click it, open. இப்போ if you open, இப்போ it will open in the சரி. entry mode, update mode சரி. here 21 SUCC 101 சரி. address 12 White Forest Bangalore for mobile number. Then second record, you should click the star button சரி. new blank record 21 SUCC 202 SUCC New York State Madurai 38 சரி. then if you want to create the third record, you go to சரி. bottom, you can see the play button with the சரி. star. If you press, it will pop up the 21 SUCC 203 River Street Bangalore 22. I have created the
சரியாப்பா 4 tables சரியாப்பா 3 address information of student. இப்போ I should சரியாப்பா save சரியாப்பா. இப்போ நான் போகிறேன் இப்போ ஸ்டூடெண்ட் அட்ரஸ். இப்போ அதை நான் கிளிக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இப்போ அந்த 3 பேர்த்தோடைய அட்ரஸ் வந்திருக்கும். இப்போ இங்கே நம்ம அப்டேட் பண்ணியிருக்கிறது இந்த டேபிளில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். இப்போ ஃபார்மோட யூஸ் என்னப்பா, இப்போ ஃபார்ம் இஸ் யூஸ்டு டு சரியாப்பா சிம்பிளிஃபை த டேட்டா என்ட்ரிங் ப்ராசஸ் சரியாப்பா, அதான் ஃபார்ம். தென் க்ளோஸ் ஆல் த சரியாப்பா save சரியாப்பா, க்ளோஸ் ஆல் த சரியாப்பா tables and forms. Now we are going to create the foreign key சரியாப்பா. இப்போ ஃபாரின் கீயை எப்படி கிரியேட் பண்ணுறது சரியாப்பா, நம்ம டேபிள் கிரியேட் பண்ணுறப்ப ஃபாரின் கீ கிரியேட் பண்ண முடியாது. இப்போ வி சுட் கிரியேட் த ரிலேஷன்ஷிப். இப்போ வி சுட் டிஃபைன் த ரிலேஷன்ஷிப். இப்போ நான் சொல்கிறோன் இப்போ அவன் என் தம்பி, அவங்க எங்கள் அக்கா, அவங்க எங்கள் மாமாவோட ஆயாவோட சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வி வில் கிரியேட் த சரியாப்பா ரிலேஷன்ஷிப். இப்போ அவன் என்னோட எனிமி. இப்போ அதே போல் இப்போ வி ஹவ் ஆல்ரெடி கிரியேட்டட் த மாஸ்டர் டேபிள். இப்போ மாஸ்டர் டேபிளில் என்னப்பா, இப்போ இட் இஸ் த யூனிக் டேபிள், ரேர்லி அப்டேட்டட் டேபிள். இப்போ வில் பி கிரியேட்டட் வித் த பிரைமரி கீ. பிரைமரி கீயை வச்சு கிரியேட் பண்ணுறதுலாம் மாஸ்டர் டேபிள். இப்போ அந்த பிரைமரி கீயில் உள்ள சரியாப்பா அந்த ஃபீல்டை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணக்கூடிய அதர் டேபிள்ஸ்லாம் என்னது சரியாப்பா, ஃபாரின் கீ டேபிள்ஸ் ஆர் சைல்டு டேபிள்ஸ். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ யூ ஷுட் கோ டு சரியாப்பா டேட்டாபேஸ் டூல்ஸ் சரியாப்பா. இப்போ டேட்டாபேஸ் டூல்ஸில் போயிட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஒன்று இருக்கும். என்ன இருக்குப்பா, இப்போ யூ கேன் ஃபைண்ட் த சரியாப்பா சரியாப்பா ஐகான் கால்டு ரிலேஷன்ஷிப் சரியாப்பா. இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபைன் ஹவு த டேட்டா இந்த டேபிள் இஸ் ரிலேட்டட் சரியாப்பா. இப்போ நம்ம இப்போ ரிலேஷன் இதை கிளிக் பண்ண போகிறோம். இப்போ கிளிக் பண்ண உடனே என்ன வந்துருச்சு அப்படின்னா இப்போ இதில் உள்ள டேபிள்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இப்போ யூமே சரியாப்பா ரிமூவ் த சரியாப்பா, இப்போ யூமே டெலீட் த டேபிள். இப்போ டெலீட் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணிடலாம், இப்போ நான் திருப்பி என்ன போகிறேன் சரியாப்பா, இப்போ டேட்டாபேஸ் டூல்ஸ் போகிறேன் சரி, இப்போ டிசைன் போகிறேன் சரியாப்பா. இப்போ இங்கே போயிட்டு சரியாப்பா திருப்பி டேட்டாபேஸ் டூல்ஸ் போகிறேன். இப்போ திருப்பி ரிலேஷன்ஷிப்பில் கிளிக் பண்ணுறேன், வருது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் இன்ஃபோ. இப்போ திஸ் இஸ் அவர் மாஸ்டர் டேட்டாபேஸ், மாஸ்டர் டேபிள் கிரியேட்டட் வித் த சரியாப்பா ரிஜிஸ்டர் நம்பர் சரியாப்பா. இப்போ இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு டேபிளில் எந்த ஃபீல்டுப்பா காமனாக இருக்குது? இப்போ யாராச்சும் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கப்பா. இப்போ வி ஹாவ் 2 tables. ஃபஸ்ட்டு டேபிள்ஸ் இஸ் த ஸ்டூடெண்ட் இன்ஃபோ சரியாப்பா, அண்ட் த செகண்ட் டேபிள் இஸ் ஸ்டூடெண்ட் அட்ரஸ். ஐ ஆல்ரெடி டோல்ட் சரியாப்பா ரேராக சேஞ்ச் ஆகக்கூடிய டேட்டா வச்சு தான் எதை க்ரியேட் பண்ணுவோம்னா மாஸ்டர் டேபிளை க்ரியேட் பண்ணுவோம். இப்போ வி ஹவ் கிரியேட்டட் த மாஸ்டர் டேபிள் வித் த நேம். இப்போ நேம் ரேராக தான் சேஞ்ச் ஆகும். ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸில் யாராச்சும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான் நியூமராலஜிஸ்ட்டு சொல்லியிருக்காரு, இல்லை எங்களுடைய அஸ்ட்ராலஜர் சொல்லியிருக்காருன்னு வந்து மாற்றுவோம். அதுவுமே கஷ்டம். என்ன கஷ்டம்பா, யூ நீட் டு சைன் ஃப்ரம் த கெஜெட்டட் ஆஃபீஸர், யூ நீட் டு சரியாப்பா ரிஜிஸ்டர் இன் கலெக்டர் ஆஃபீஸ், யூ நீட் டு கெட் த லாட் ஆஃப் அஃபிஷியல் சிக்னேச்சர் சரியாப்பா. அதே போல் ரிஜிஸ்டர் நம்பர் சரியாப்பா மாற்ற மாட்டாங்க. இப்போ டிபார்ட்மெண்ட் சரியாப்பா 3 months போனால் இட்ஸ் நாட் இம்பாசிபிள் டு சேஞ்ச் த டிபார்ட்மெண்ட். இப்போ அடுத்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். த செகண்ட் டேபிள் இஸ் த சைல்டு டேபிள். இப்போ அட்ரஸ். இப்போ அன்றைக்கி கூட அவங்க போலீஸ்கார் பொண்ணு சொல்லிச்சு, சார் நாங்கள் வீடு மாற்ற போகிறோம். இப்போ அதுபோல் வீடு சேஞ்ச் ஆகலாம் சரியாப்பா. இப்போ திஸ் இஸ் த சரியாப்பா இப்போ ஃப்ரீக்வெண்ட்லி சரியாப்பா சரியாப்பா சேஞ்சிங் ஃபீல்டு அட்ரஸ் அண்டு மொபைல் நம்பர். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கே 4 நம்பர் இருக்கும். அம்மா நம்பர் இருக்கும், ஒரு நாள் அப்பா நம்பர் வச்சுருப்பேன், இப்போ ஒரு நாள் அக்கா நம்பர் வச்சுருப்பேன், தம்பி நம்பர் வச்சுருப்பேன். இப்போ அதுக்கப்புறம் சரிதான் சார் என் நம்பர் எங்கள் அக்காவுக்கு மெசேஜ் போகுது சார்னு வந்து கோவப்படுவேன், கோவக்கார தொட்டிஜயா சரியாப்பா. இப்போ இது ஃப்ரீக்வெண்ட்லி சேஞ்சிங் ஃபீல்டு. இப்போ இந்த 2 டேபிளில் காமனாக இருக்கக்கூடிய ஃபீல்டு என்னப்பா? இப்போ யாராச்சும் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கப்பா. இப்போ ஃபஸ்ட்டு டேபிள் இப்போ 3 ஃபீல்டு இருக்குது. இப்போ செகண்ட் டேபிள்லேயும் 3 ஃபீல்டு இருக்குது. இப்போ இது 2லேயும் எதுப்பா காமனாக இருக்குது? ரெஜிஸ்டர் நம்பர் சார். இப்போ ரெஜிஸ்டர் நம்பர் யாருமா? இப்போ யாருமா சொல்லுங்க? தாரணி சார். ஓகேப்பா, இப்போ ஒண்டர்ஃபுல்ப்பா. இப்போ ரெஜிஸ்டர் நம்பர். இப்போ ரெஜிஸ்டர் நம்பர் இஸ் அ காமன் ஃபீல்டு சரியாப்பா. இப்போ நம்ம மற்றால சொல்கிறோம், இப்போ இவரும் ஒரு ஹியூமன் பீயிங் தான் சொல்கிறோம். ராத்திரியில் இப்போ ராத்திரி கும்முருட்டு ஏதோ ஒரு உருவம் தெரியுது. இப்போ ஒரு டாகி வருது. இப்போ டாகி வந்து என்ன சொல்லுவோம், அது டாகின்னு சொல்லுவோம் கண்ணு தெரியாதுனாலும், பை சீயிங் த ஸ்ட்ரக்சர் சரியாப்பா. இப்போ இது இப்போ ஒரு ஆள் வர்றாரு. இப்போ அப்படின்னா எப்படி சொல்லுவாம்பா, இப்போ ஒரு ஹியூமன் பீயிங் ஆனா பொண்ணான்னு தெரியல. இப்போ டியூ டு லைட் சரியாப்பா. இப்போ டியூ டு டார்க் வி ஆர் அன்ஏபிள் டு சென்ஸ்
whether சரியாப்பா he or she. இப்போ அந்த சமயத்தில் என்ன நம்ம பண்ணிக்குவோம்பா சரியாப்பா he is the human being. இப்போ ஏன்னா he can able to walk with the 2 legs. இப்போ 2 லெக்கில் நடந்து வர்றாரு, ஒரு தலை நம்மளை போல் இருக்குது. இப்போ அதே போல் தான் சரியாப்பா இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த 2 டேபிள்ஸ். இப்போ அதில் சரியாப்பா ப்ரைமரி கீ இருக்கிறதா மாஸ்டர் டேபிள். அந்த சைல்டு டேபிளில் என்ன இருக்கணும் அப்படின்னா இப்போ அந்த ப்ரைமரி கீ இருக்கணும், அதை வச்சு நீ க்ரியேட் பண்ணியிருக்கணும். இப்போ அதனால தான் எதை வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் அட்ரஸை ரிஜிஸ்டர் நம்பர் வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கோம். சரியாப்பா நான் ஐ எம் கோயிங் டு கிரியேட் த சரியாப்பா ரிலேஷன்ஷிப். இப்போ என்ன பண்ணிடணும் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள், இப்போ மாஸ்டர் டேபிளை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரிஜிஸ்டர் நம்பரை அப்படியே ட்ராக் பண்ணி இப்போ இந்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா சரியாப்பா இப்போ இட் வில் கிரியேட் த சரியாப்பா ரிலேஷன்ஷிப். சரியாப்பா இட் வில் கிரியேட் த ரிலேஷன்ஷிப் பிஹாஃப் ஆஃப் யூ. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் இன்ஃபோவில் என்னப்பா இருக்குது, ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குது. சரியாப்பா இப்போ இதில் ஸ்டூடெண்ட் அட்ரஸில் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குது. இப்போ இஃப் யூ கிளிக் சரியாப்பா இப்போ இட் வில் கனெக்ட் this register number to that register number. But in this way you can see the relationship between the 2 tables. இப்போ நீங்கள் ஒரு காலேஜில் போயிட்டீங்கன்னா thousands டேபிள்ஸ் இருக்கும். இப்போ ஒவ்வொரு பேஜுக்குமே சரியாப்பா ஒவ்வொரு இப்போ நீங்கள் 2021 இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணிடுவாங்க. தேர்ட் இயர் வர்றதுக்குள்ளேயும் ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டே பிடிக்க முடியாது. இப்போ அதுக்கு தான் எதை வச்சுருக்காங்க அப்படின்னா they have provided this relationship concept. இப்போ in this way you may connect all the child tables with the parent table. சரியாப்பா இப்போ இதுதான் சைல்டு அண்ட் பேரண்ட். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், இப்போ we have discussed இப்போ how to create the சரியாப்பா டேபிள். இப்போ how to சரியாப்பா இப்போ அதே போல் இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இதில் எனக்கு ஒரு ஃபீல்டை டெலீட் பண்ணணும் ஸ்டூடெண்ட் இன்ஃபோவில். இப்போ இஃப் யூ வாண்ட் டு இப்போ ரிமூவ் எனி ஃபீல்டு ஃப்ரம் எனி டேபிள் இப்போ யூ சிம்பிளி சரியாப்பா கிளிக் அண்ட் சரியாப்பா டெலீட். சரியாப்பா அதை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபீல்டு என்ன ஆயிரும், டெலீட் ஆயிரும். சரியாப்பா இப்போ ஒரு ஃபீல்டு ஆட் பண்ணணும், ஒரு ஃபீல்டு அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நீ என்ன பண்ணிக்கலாம்னா அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டூடெண்ட் அட்ரஸில் போய் இப்போ டிசைன் வியூவில் போகிறேன். இப்போ இங்கே ஐ வாண்ட் டு மென்டர் நேம். சரியாப்பா மென்டர் அவருடைய நேம் ஷார்ட் லிஸ்ட். சரியாப்பா இப்போ சேவ் பண்ணிட்டேன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா இப்போ இட் வில் அப்டேட்டட். இப்போ in this way இப்போ you can update or delete சரியாப்பா எனி காலம் சரியாப்பா இந்த டிசைன் வியூ. இப்போ நல்லா பார்த்துக்க, நான் சொல்கிறது பார்த்துக்க. சரியாப்பா இப்போ நீ எப்படி இப்போ ஃபீல்டை ஆட் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும், டிசைன் வியூவில் போய் தான் நீ என்ன பண்ண முடியும்னா சரியாப்பா ஆட் பண்ண முடியும், டிசைன் பண்ண முடியும். இப்போ உனக்கு இது போல் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. என்ன கேட்பாங்கப்பா இப்போ ஹவு டு யூ சரியாப்பா இன்சர்ட் த ஃபீல்டு ஆர் அப்டேட் த ஃபீல்டு இன் அ டேபிள். இப்போ அப்படின்னா சரியாப்பா டேபிள் யூ ஷுட் ஸ்டார்ட் வித் த டேபிள் டெஃபினேஷன்ஸ். சரியாப்பா தென் சரியாப்பா இப்போ யூ வில் ரைட் த சரியாப்பா this tab. Right click the particular table, go to design view, then select where you want to insert the new field or which field you want to delete. Then right click it and delete the and select the delete row buttons. If you select the delete row buttons, it will delete the selected field or column from the table. In this way you should write. இப்போ இல்லாட்டி நீ இப்போ நான் கொடுக்குற நோட்ஸை வச்சு உன்னால் எழுதவே முடியாது. சரியாப்பா இப்போ தேர் ஆர் த 2 types ஆஃப் வியூ. இப்போ ஃபஸ்ட் இஸ் த ஓப்பன். இப்போ இஃப் யூ ஓப்பன் இப்போ இட் வில் பிகம் த டேட்டா சீட். இப்போ இதுதான் சீட். சரியாப்பா இப்போ இட் வில் கண்டெயின் த டேட்டா. அப்போ தேர் ஆர் இப்போ இஃப் யூ வாண்ட் டு சரியாப்பா see the structure or if you want to update any field or if you want to remove any field in the table, you should சரியாப்பா move with the சரியாப்பா select the design view button. சரியாப்பா இப்போ இந்த கொஸ்டின் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின். சரியாப்பா இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா as of now இப்போ we know how to create the table with the primary key, how to create the சரியாப்பா child table, இப்போ how to create the relationship between the சரியாப்பா tables. இப்போ if they ask இப்போ how do you create the foreign key, இப்போ you should சரியாப்பா right சரியாப்பா இப்போ go to சரியாப்பா design view and select the relationship button. If you select the relationship button, it will automatically சரியாப்பா display all the tables which is in the database. Then select the master table and then select the primary key field. Drag the primary key field and put the
primary key field in the child table. Then it will pop up and create the சரியாப்பா relationship behalf of சரியாப்பா as in MS Access. இப்போ in this way you should write. சரியாப்பா இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா சரியாப்பா how to create the சரியாப்பா queries. சரியாப்பா query. இப்போ கொயரினா என்னப்பா சொல்லுவோம் என்கொயரி. இப்போ என்கொயரினா என்னென்னா இப்போ நான் கேட்டேன் இப்போ ஒரு 4-5 வாய்ஸ்ட்டை கேட்டேன் தம்பி ஹரிஸ் நம்பர் தெரியுமா இப்போ ஸ்ரீதரன் நம்பர் தெரியுமான்னு கேட்டேன் அதான் என்கொயரி. இப்போ தே வில் சரியாப்பா கிவ் தே கேவ் சம் ஆன்சர் சார் வி டு நாட் நோ த விஇபிஸ். இப்போ அவங்களுடைய நம்பர்லாம் எங்களுக்கு தெரியாது சார். இப்போ திஸ் இஸ் த ஆன்சர். இப்போ இன் திஸ் வே இப்போ யூ கேன் ஆஸ்க் சம் கொஸ்டின்ஸ் டு த டேட்டா பேஸ். இப்போ இட் வில் கிவ் சம் ஆன்சர்ஸ். சரியாப்பா அதுதான் என்னது கொயரி. சரியாப்பா அந்த கொயரி வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா சரியாப்பா இப்போ எனக்கு 21 SUC சரியாப்பா 201 சரியாப்பா இப்போ அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும், அட்ரஸ் வேணும். இப்போ இதுதான் என்னோட சரியாப்பா கொயரி. இப்போ இதுதான் என்னுடைய கொஸ்டின். சரியாப்பா அந்த கொஸ்டினுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டா பேஸ் ஆன்சர் பண்ணோம். இப்போ இட் வில் சரியாப்பா டிஸ்பிளே ஆர் இட் வில் ரிட்டன் த சரியாப்பா அட்ரஸ் ஆஃப் த 21 SUCC 101. சரியாப்பா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்பர் 101 தான் கொடுத்துருக்குறேன். சரியாப்பா அதுக்கப்புறம் 202 203 கொடுத்துருக்குறேன். நவ் வி ஆர் கோயிங் டு சரியாப்பா கிரியேட் த கொயரிஸ். சரியாப்பா இப்போ கொயரிஸ்னால் என்னப்பா I will delete the query. You should close all the tables. சரியாப்பா you should close all the tables. சரியாப்பா if you want to create any query சரியாப்பா go to சரியாப்பா create. சரியாப்பா I want to create the சரியாப்பா I want to get the address of 101. சரியாப்பா 101. சரியாப்பா I should select the particular table. சரியாப்பா but then go to click the query wizard. சரியாப்பா இப்போ கொயரி விசார்டை நீங்கள் கிளிக் பண்ணோன்னா இப்போ இதில் ஆஸ்க் த சரியாப்பா which type of the report do you want. சரியாப்பா இப்போ ஃபஸ்ட் இஸ் த சிம்பிள் கொயரி விசார்ட். இப்போ தென் கிராஸ் டேப் விசார்ட், ஃபைண்ட் டூப்ளிகேட் கொயரி விசார்ட். சரியாப்பா தென் ஃபைண்ட் அன்மேட்ச்டு கொயரி விசார்ட். ஐ வாண்ட் டு யூஸ் த சரியாப்பா I want to use the சரியாப்பா simple query. சரியாப்பா I want to insert the simple query but to find the சரியாப்பா to find the address of the particular person. சரியாப்பா click OK. சரியாப்பா but then it will சரியாப்பா pop up the சரியாப்பா table. சரியாப்பா because I have selected the சரியாப்பா student address. சரியாப்பா I need to select the register name and address and mobile number. இப்போ mentor name is சரியாப்பா no needed. இப்போ அங்கே mentor name தேவையில்லை. சரியாப்பா next. சரியாப்பா இப்போ detail of the இப்போ it's asked do you want to get the summary or detail. I want to சரியாப்பா get the detail. So give next. சரியாப்பா but then இப்போ it will ask the சரியாப்பா இப்போ it will give the title. சரியாப்பா title of the query. இப்போ you may change the title then give finish. சரியாப்பா இப்போ it will சரியாப்பா இப்போ it will bring all the students name. இப்போ this is the first type of the சரியாப்பா report. சரியாப்பா simple query. இப்போ simple query help me to get the all the students சரியாப்பா information. சரியாப்பா இப்போ சிம்பிள் கொயரியில் நம்ம எந்த இதுவுமே பாஸ் பண்ணலை. என்ன பாஸ் பண்ணலப்போ இப்போ எந்த இதுவுமே பாஸ் பண்ணலை. சரியாப்பா இப்போ நெக்ஸ்ட் I will delete the simple query. Close all. I will delete the simple query. சரியாப்பா then I will go to சரியாப்பா I will create the சரியாப்பா query using the design view. சரியாப்பா but if you click the design view it will pop up all the tables of your database. இப்போ நம்ம 2 database தான் வச்சுருக்கோம். I am going to சரியாப்பா create the query for address. இப்போ எனக்கு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோடைய அட்ரஸ் தான் வேணும். சரியாப்பா இப்போ அதனால் நான் எந்த டேபிளை க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ I am going to select the சரியாப்பா address. சரியாப்பா ஸ்டூடெண்ட் அட்ரஸ் டேபிள். சரியாப்பா if I click சரியாப்பா then it will pop up all the fields. சரியாப்பா க்ளோஸ். சரியாப்பா இப்போ நம்ம கொயரி சரியாப்பா நம்ம கேட்குறோம் தக்காளி எவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்கிறோம். தக்காளி 1 கிலோ 55 ரூபா அப்படின்றோம். அடுத்து கேட்குறோம் என்னங்க சார் கம்மியாக சொல்கிறீங்க, எந்த ஊர்லேருந்து வந்திருக்கு தக்காளி, இவ்வளோ ரேட்டை கம்மி பண்ணுறீங்க. பட் தக்காளி போய் எவ்வளோனா 1 கிலோ 65 ரூபா.
போன ஒரு லாஸ்ட் சாட்டர்டே வாங்கினேன். இப்போ 65 ரூபா. சரி, அப்போ இப்போ கம்மியாக போகுதுன்றாங்க. அடுத்து கேட்போம், எந்த ஊரில் இருந்துங்க வருதுன்னு தக்காளி 55 ரூபான்னு சொல்கிறீங்க. இப்போ இதை லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். இப்போ அடுத்து சைஸை பற்றி கேட்போம், என்ன எங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது தக்காளி, சின்ன தக்காளிலாம் வர்றது இல்லையா அப்படின்னு கேட்போம். இப்போ இன் திஸ் வே சரியாப்பா இப்போ வி வில் ஆஸ்க் மெனி கொஸ்டின்ஸ் அபவுட் சம் சரியாப்பா சம் இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ அதே போல் இந்த கொயரியில் என்னென்ன நம்மளுக்கு வேணும், இப்போ நம்ம ரிஜிஸ்டர் நம்பர் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சர்ச் பண்ண போகிறோம். இப்போ அதனால் ஃபஸ்ட்டு யூ ஷுட் செலக்ட் த சரியாப்பா ரிஜிஸ்டர் நம்பர். சரியாப்பா ரிஜிஸ்டர் நம்பர் ஷுட் பி செலக்டட். இப்போ தென் இப்போ வி வாண்ட் சரியாப்பா அட்ரஸ். இப்போ இஃப் யூ செலக்ட் த ஃபீல்டு சரியாப்பா அண்ட் மொபைல் நம்பர், ஏன்னா இது அட்ரஸில் யாராட்டி மொபைல் நம்பர் வேணும். யூ செலக்ட் த ஃபீல்டு. இப்போ இது ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட் த டேபிள் நேம். சரியாப்பா டேபிள் நேமையும் அப்டேட் பண்ணிடும். இப்போ எனக்கு இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா க்ரைட்டீரியா, எனக்கு யாரோடைய அட்ரஸ் மட்டும் வேணும். இப்போ க்ரைட்டீரியா என்னப்பா, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் விச் யூ வாண்ட். சரியாப்பா நீ என்ன கொஸ்டின்ஸ் கேட்க விரும்புகிற. இப்போ எனக்கு 21 SUCC 101 ஸ்டூடெண்டோடைய அட்ரஸ் மட்டும்தான் வேணும். இப்போ அதை எதுக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னா டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். டபுள் கோட்ஸ் 21 SUCC 101. சரியாப்பா யூ ஷுட் க்ளோஸ் த சரியாப்பா கொஸ்டின் வித் த டபுள் கோட். சரியாப்பா இப்போ நான் கொஸ்டினை பாஸ் பண்ணிட்டேன். இப்போ 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம். இப்போ எனக்கு என்ன வேணும், 20 SUCC 101ல் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷன் தான் வேணும். சரியாப்பா இப்போ இதுதான் என்னுடைய கொய்ரி. திஸ் இஸ் மை கொஸ்டின்ஸ் டு த டேட்டா பேஸ். சரியாப்பா ஐ வாண்ட் டு நோ த சரியாப்பா அட்ரஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட் 21 SUCC 101. சரியாப்பா இப்போ இந்த க்ரைட்டீரியா இஸ் த ஃபீல்ட் which we will give our கொஸ்டின். சரியாப்பா கொஸ்டின்னா என்னப்பா, நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அதை பாஸ் பண்ணுறது தான் என்னது சரியாப்பா க்ரைட்டீரியா. இப்போ சேவ் பண்ணிக்கிங்க. இப்போ சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா சரியாப்பா இப்போ இது லாஸ்ட் நேம். இப்போ எந்த நேமில் சேவ் பண்ணணும், 21 SUCC 101 கொய்ரி இப்போ அப்படின்ற நேமில் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிட்டேன். சரியாப்பா இப்போ சேவ் பண்ணோன்னு அப்படி வந்துடும். இப்போ அதை கிளிக் பண்ணி பார்த்தா அவனுடைய அட்ரஸ் மட்டும்தான் வந்திருக்கும். என்ன வந்திருக்குப்பா, அவனுடைய அட்ரஸ் மட்டும்தான் வந்திருக்கும். சரியாப்பா இப்போ நெக்ஸ்ட் இப்போ திருப்பியுமே கொயரிக்கு போகிறோம். இப்போ கொயரியில் போய் டிசைன் வியூ போயிட்டோம். என்ன போயிட்டோம்ப்பா, டிசைன் வியூ போயிட்டோம். இப்போ இங்கே போய் பார்த்தீங்கன்னா சரியாப்பா இப்போ தெர் ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் வியூ. இப்போ ஃபஸ்ட்டு வியூ என்னென்னா டிசைன் வியூ. இப்போ டிசைன் வியூவில் தான் இப்போ நம்மளுக்கு அதோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே தெரியும். இந்த கொயரியில் எந்த டேபிள் இருக்குது, இப்போ அந்த டேபிளில் இருக்கக்கூடிய ஃபீல்ட்ஸ் எத்தனை, மொத்தம் 4 ஃபீல்ட்ஸ். இப்போ அதுக்கப்புறம் இந்த கொயரிக்கு என்னென்ன ஃபீல்டு செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வி ஆர் செலக்டட் த 3 ஃபீல்ட்ஸ் ஃபார் திஸ் கொயரி. சரியாப்பா அந்த ஆன்சர் வர்றப்போ இந்த 3 ஃபீல்ட்ஸை வச்சு தான் வரும். சரியாப்பா இப்போ அடுத்து இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். எதை ரிமூவ் பண்ணிடுறேன், இந்த மொபைல் நம்பரை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ சேவ் பண்ணிடுறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு இப்போ திருப்பி இதை டபுள் கிளிக் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வராது. இஃப் ஐ வாண்ட் டு சரியாப்பா ஷோ த மொபைல் நம்பர், சரியாப்பா கோ டு டிசைன் வியூ. இப்போ இங்கே மொபைல் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா சரியாப்பா திருப்பி சேவ் பண்ணிக்கணும். இப்போ திருப்பி இதை ஓப்பன் பண்ணோம்னா மொபைல் நம்பர் வந்துடும். இப்போ இன் திஸ் வே இப்போ யூ கேன் எனேபிள் ஆர் டிசேபிள் அ ஃபீல்டு இந்த சரியாப்பா கொயரி. சரியாப்பா இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு. சரியாப்பா இப்போ ஃபஸ்ட்டில் உள்ளது என்னப்பா, இப்போ டிசைன் வியூ. இப்போ இதுதான் டிசைன் வியூ. இப்போ இந்த டிசைன் வியூ இப்போ யூ கேன் ஏபிள் டு ஆட் ஆர் மாடிஃபை த விசிபிலிட்டி ஆஃப் எனி ஃபீல்டு. சரியாப்பா எந்த ஃபீல்டுடைய விசிபிலிட்டியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். த செகண்ட் ஃபீல்டு சரியாப்பா அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டேட்டா ஷீட் வியூ. இப்போ ஏற்கனவே சொன்னேன் டேபிளில் டேட்டா ஷீட் வியூனா என்னப்பா, இப்போ அந்த டேட்டாலாம் டிஸ்பிளே ஆகும். அந்த பர்டிகுலர் கொயரியில் உள்ள டேட்டா எல்லாமே டிஸ்பிளே ஆகும். சரியாப்பா அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டேட்டா ஷீட் வியூ அப்படின்வாங்க. இப்போ நெக்ஸ்ட் சரியாப்பா SQL வியூ. சரியாப்பா இப்போ SQLன்ற வார்த்தை யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா, SQL வியூ. இப்போ SQL அப்படின்றத யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா, SQL. இப்போ எனி ஜென்டில்மேன்ஸ் இப்போ யாருப்பா, ஸ்ரீதரன். ஸ்ரீராம் சாரிப்பா ஸ்ரீராம். இப்போ SQLனா என்னப்பா, இப்போ என்ன புக் இப்போ சூப்பர்ப்பா இப்போ ஒண்டர்ஃபுல்ப்பா. இப்போ இன்னொருத்தர் யாரோ ரெஸ்பாண்ட் பண்ணாங்கப்பா,
இப்போ இன்னும் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க இப்போ எஸ்கியூஎல் இப்போ சிஸ்டம் query லாங்குவேஜ். இப்போ நீங்கள் நான் எதில் கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா சரியாப்பா இப்போ மதர் டங் சரியாப்பா இப்போ இங்கிலீஷ், தமிழ், மலையாளம், இப்போ தெலுங்கு எனக்கு லேசாக புரியும், இப்போ மலையாளம் நல்லா புரியும், இப்போ ஹிந்தி ஹிந்தி சோட்டா சோட்டா மாலும் நகி மாலும், இப்போ இது 2 தான் எனக்கு ஹிந்தியில் தெரியும். இப்போ இன்னொரு லிட்டில் பிட் ஜெர்மன் சரியாப்பா இப்போ ஜெர்மன். பட் நார்மலாக நம்ம எதில் கம்யூனிகேட் பண்ணிக்குவோம் அப்படின்னா மதர் டங்கில் தான் கம்யூனிகேட் பண்ணிக்குவோம் சரியாப்பா. உங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் தமிழ் பேசுகிற ஆளாக இருக்கலாம், பட் இப்போ நீங்கள் இப்போ குஜராத்லேருந்து வந்துருக்கலாம், இப்போ வீட்டில் என்ன பேசுவீங்கன்னா குஜராத்தி தான் பேசுவீங்க, வெளியில் வந்தால் தான் தமிழில் பேசுவீங்க. இப்போ எங்கள் வீட்டு பக்கம்லாம் இப்போ தெலுங்குக்காரங்களாக இருக்காங்க, வெளியில் தமிழ் பேசுவாங்க, வீட்டில் செப்பு அப்படின்வாங்க. இப்போ இன் திஸ் வே இப்போ வி கேன் நம்ம எப்படி டேட்டா பேஸ்ட்டை சரியாப்பா கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னா பை யூஸிங் த எஸ்கியூஎல் சிஸ்டம் query லாங்குவேஜ். இப்போ அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சரியாப்பா சிஸ்டம் query சரியாப்பா query லாங்குவேஜ் சரியாப்பா. அதை என்ன சொல்லலாம்னா ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜ் சரியாப்பா. இப்போ யூ கேன் ஆஸ்க் த கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த டேட்டாபேஸ் பை யூஸிங் த எஸ்கியூஎல். இப்போ இந்த எம்எஸ் ஆக்சஸில் என்ன பண்ணிடுதுன்னா இப்போ அந்த சிஸ்டமே நம்மளுக்காண்டி இப்போ இந்த எஸ்கியூஎல் என்ன பண்ணிடுதுன்னா டிசைன் பண்ணிடுது. என்ன பண்ணிடுதுப்பா இப்போ எஸ்கியூஎல் டிசைன் பண்ணிடுது சரியாப்பா. இப்போ அதுதான் என்னது எஸ்கியூஎல் வியூ. இப்போ நம்ம 101ஓட சரியாப்பா இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நம்ம என்ன க்ரியேட் பண்ணியிருக்கோம்னா எதுனா query. இப்போ இந்த இடத்துல நான் சேஞ்ச் பண்ணுறேன் 202ன்னு கொடுத்துட்றேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரன் கொடுத்தேன்னா இப்போ 202ஓட இப்போ என்ன வந்துடும் அப்படின்னா ரிப்போர்ட் வந்துடும் சரியாப்பா. இப்போ திருப்பி போகிறேன் சரியாப்பா. இப்போ 202ஓட என்ன வந்துருச்சுன்னா query வந்துருச்சு சரியாப்பா. இப்போ இன் திஸ் வே இப்போ யூ கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் பை யூஸிங் த சரியாப்பா எஸ்கியூஎல் கமாண்ட். இப்போ அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜ்ன்றாங்க. இப்போ திஸ் லாங்குவேஜ் ஒன்லி சரியாப்பா டேட்டாபேஸ் கேன் கம்யூனிகேட் வித் us. இஃப் யூ வாண்ட் டு ஆஸ்க் எனி கொஸ்டின்ஸ் இப்போ யூ ஷுட் நோ த சிஸ்டம் query லாங்குவேஜ். இப்போ இங்கே பில் கேட்ஸ் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா சரியாப்பா he eliminated the system query language. You don't bother about the system query language சரியாப்பா. MS Access can சரியாப்பா build the system query language based on your input சரியாப்பா. நெக்ஸ்ட் செமஸ்டரில் என்ன படிப்பீங்கன்னா சிஸ்டம் query languageன்னு படிப்பீங்க சரியாப்பா. இப்போ இந்த வியூஸில் இப்போ டேட்டா சீட் வியூ மீன்ஸ் இப்போ இட் வில் டிஸ்பிளே ஆல் த சரியாப்பா டேட்டா. இப்போ எஸ்கியூஎல் சரியாப்பா இப்போ யூ கேன் சரியாப்பா ரைட் யுவர் ஓன் எஸ்கியூஎல் சரியாப்பா. இப்போ எஸ்கியூஎல் இப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா வேர் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இதை நான் எடுத்து விட்டுறேன். இப்போ இந்த வேர் கண்டிஷனை எடுத்து விட்டு சரியாப்பா வேர் கண்டிஷனை எடுத்து விட்டேன்னா இப்போ இட் வில் டிஸ்பிளே ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ இந்த இடத்துல போய் ரன்னு கொடுத்தோன்னா இப்போ இட் வில் டிஸ்பிளே ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ இன் திஸ் வே இப்போ நீ டிசைன் வியூக்கு போகாமல் என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ கொயரியில் போய் இப்போ யூ கேன் ரைட் யுவர் சரியாப்பா ஓன் கொயரி சரியாப்பா. இப்போ இதுதான் 3 types ஆஃப் வியூ இன் எஸ்கியூஎல் சரியாப்பா MS Access கொயரி. இப்போ இதில் எதுவும் டவுட் இருக்காப்பா? இப்போ இதில் எதுவும் டவுட் இருக்காப்பா? இப்போ மிஸ்டர் அழகர் சாமி எஸ் சார். எனி டவுட்டா தம்பி? இல்லை சார், நோ சார். ஓகேம்மா. இப்போ மிஸ்டர் அருண், இப்போ மிஸ்டர் ட்வின்ஸ், மிஸ்டர் அருண், இப்போ மிஸ்டர் அருண், இப்போ மிஸ்டர் அருண், இப்போ அருண் சரியாப்பா அருண் இப்போ லைனில் தான் இருக்கேன். எனி டவுட்டா தம்பி? இப்போ அருண் இஸ் பிஸி. இப்போ மிஸ்டர் கிதியோன், இப்போ நோ டவுட். இப்போ எனி டவுட்டா கிதியோன்? ஓகே. இப்போ கிதியோன் சார்? இப்போ எது எனி டவுட்டா தம்பி? நோ சார். ஓகேப்பா. அம்மா ராஜேஸ்வரி, அம்மா ராஜேஸ்வரி, அம்மா நம்பர் 43 ராஜேஸ்வரி, அம்மா நம்பர் 43 ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி இல்லை.
number 45 Sofuna. No doubt, sir. Okay, number 36 Jayashree. No doubt, sir. Okay, wonderful. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிப்போர்ட். இப்போ ரிப்போர்ட்னா ஜென்ரல் என்ன சொல்லுவாங்க? இப்போ ரிப்போர்ட்னா நம்ம என்ன சொல்லுவோம்பா ஜென்ரலாக? இப்போ யாராச்சும் வாலண்டியர்ஸ்? இப்போ ரிப்போர்ட் நீங்கள் ஸ்கூலில் ரிப்போர்ட் பண்ணியிருப்பீங்க, உன் டிஃபன் பாக்ஸ் எவனாச்சும் ஒரு எடுத்து சாப்பிட்ருப்பேன். மேம் சார் சாப்பிட்டேன். உங்கள் வீட்டில் இப்போ அக்கா தம்பி இப்போ ரிப்போர்ட் பண்ணிக்குவீங்க. இப்போ ரிப்போர்ட்னா என்னப்பா? இப்போ மிஸ்டர் முகேஷ், இப்போ நம்பர் 17 மிஸ்டர் முகேஷ் பாலாஜி. இப்போ ரிப்போர்ட்னு என்னடா தம்பி? இப்போ ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் கம்ப்ளைனிங். கம்ப்ளைனிங். சூப்பர்ப்பா. இப்போ நம்பர் 18 இப்போ மிஸ்டர் பாண்டீஸ்வரன். இப்போ நம்பர் 18 சார். நல்லா இருக்கேன் தம்பி. மிஸ்டர் டாம். சார் இருக்கேன். ஏதா கிளாஸ் வாடண்டா உனக்கு சார் ஃபோன் அடிச்சு பத்திரிக்கை வச்சு தூங்கிட்டு இருந்தேன். செல்லக்குட்டி தொட்டியில் உன்னை வேக மாட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சார் இல்லை சார், தூங்கி எந்திரிச்சு. தூங்கி எந்திரிச்சது. இப்போ இதுதான் அவனுடைய ரிப்போர்ட் அபவுட் லேட். இப்போ ரிப்போர்ட்னா என்னென்னா சரியாப்பா ஒரு இன்சிடெண்ட். இப்போ சம் இன்சிடெண்ட் இன் பாஸ்ட். சரியாப்பா ஒரு பாஸ்ட்டில் நடந்த ஒரு இன்சிடெண்ட். சரியாப்பா லைவ் ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ரிப்போர்ட்னா என்னப்போ ஒரு பாஸ்ட்டில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை நீ சம்மரைஸ் பண்ணி கொடுப்பேன். சரியாப்பா இப்போ நான் ஸ்ரீஹரின்ட்டு ஜனார்தனையும் கேட்டேன். இப்போ இந்த கிளாஸில் யார் யார் வரலையோ இப்போ அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பரை கொடுங்க. சரியாப்பா தே வில் கிவ் த இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் ஆன் மை ரெக்வெஸ்ட். சரியாப்பா பேஸ்ட் ஆன் மை கொய்ரி. சரியாப்பா தே வில் கிவ் சம் இன்ஃபர்மேஷன். சரியாப்பா சில பேரோட நம்பரை கொடுப்பாங்க. இப்போ அதான் ரிப்போர்ட். சரியாப்பா இப்போ உனக்கு என்ன சொல்லுவோம்? ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். இப்போ இட் வில் ஸ்பீக்ஸ் அபவுட் சரியாப்பா யுவர் பாஸ்ட் ப்ராக்ரஸ். சரியாப்பா இப்போ ரேங்க் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இன் திஸ் வே சரியாப்பா வி கேன் சரியாப்பா ஜென்ரேட் த ரிப்போர்ட் இன் சரியாப்பா எம்எஸ் ஆக்சஸ். இப்போ என்கிட்ட கேட்குறாங்க, சார் பிகாம் சிஏல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, உங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுங்க. இப்போ அதுதான் பிகாம் சிஏ 21ஓட சரியாப்பா ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். இப்போ ரிப்போர்ட்னா என்னப்பா? இப்போ இட் வில் கிவ் த சரியாப்பா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இந்த ஃபார்மேட்டட் வே. இப்போ அதுதான் ரிப்போர்ட். சரியாப்பா நம்ம ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா தான்? இப்போ ரொம்ப லேட் ஆச்சா ஒரு 5 மினிட்ஸில் முடிச்சிடலாமாப்பா? இப்போ ரெப்ரஸன்டேட்டிவ் ஸ்ரீஹரிணி ஜனார்த்தனன், இப்போ லேட் ஆச்சா முடிச்சிடலாமாப்பா? இப்போ ஐ நீட் 5 மினிட்ஸ். சார் இப்போ முடிச்சிடலாமா? ஓகே சார். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கலாமா? கேர்ள்ஸில் யாராச்சும் சொல்லுங்கப்பா. ஓகேப்பா. இப்போ தேங்க்ஸ்ப்பா ஜனார்த்தனன். கேர்ள்ஸில் யாராச்சும் சொல்லுங்கப்பா, ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கலாமா? ஓகே சார். ஓகேம்மா தேங்க்ஸ்மா ஸ்ரீஹரிணி. சரியாப்பா இப்போ ரிப்போர்ட். சரியாப்பா இப்போ எப்படி ரிப்போர்ட்டை க்ரியேட் பண்ணுறது? இப்போ எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்போர்ட் வேணும், ஸ்டூடெண்ட்ஸோடைய அட்ரஸ் ரிப்போர்ட் வேணும். இப்போ ஒரு சரியாப்பா இப்போ ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்த போகிறாங்க. இப்போ எல்லாம் க்ரியேட் பண்ணுறப்ப இப்போ யூ ஷுட் க்ளோஸ் ஆல் த டேபிள்ஸ். சரியாப்பா யூ ஷுட் க்ளோஸ் ஆல் த டேபிள்ஸ். சரியாப்பா ஐ வாண்ட் டு க்ரியேட் த சரியாப்பா ஸ்டூடெண்ட்ஸ் அட்ரஸ் ரிப்போர்ட். இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடைய ரிப்போர்ட்டையும் நான் சரியாப்பா பிரிண்ட் அவுட் எடுத்து ரிப்போர்ட்டாக கொடுக்கணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸோடைய அட்ரஸ்லாம் ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு ஹெச்ஓடி சார் கேட்குறாரு. சரியாப்பா செலக்ட் த பர்டிகுலர் டேபிள். சரியாப்பா கோ டு க்ரியேட். சரியாப்பா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சரியாப்பா இப்போ ரிப்போர்ட்டுன்னு இருக்கும். அப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இட் வில் டிஸ்பிளே த ரிப்போர்ட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னதுப்பா இப்போ ரிப்போர்ட் வந்துருச்சு. இப்போ என்ன வந்துருச்சுப்பா? இப்போ ஹியர் இப்போ யூமே இப்போ ரிமூவ் த ஃபீல்ட்ஸ். உனக்கு எந்த ஃபீல்டு வேணும் வேணான்றதை என்ன பண்ணிக்கலாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். சரியாப்பா ஆல்சோ இப்போ ஹியர் இப்போ திஸ் இஸ் கால்ட் அஸ் த ஹெட்டர். இப்போ யூ கேன் எடிட் த சரியாப்பா ஹெட்டர். இப்போ ஹெட்டர்னால் என்னப்பா? அதுதான் ஹெட்டிங். சரியாப்பா இப்போ 2021 batch address report. இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி சரியாப்பா ரிப்போர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போகலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா கலர் நிறைய இது இருக்குது, நிறையா
சரியாப்பா இருக்குது. இப்போ யூ மே ஆட் த பிக்சர். இப்போ நீ என்ன பண்ணிக்கலாம்னா பிக்சர் நீ ஆட் பண்ணிக்கலாம். சரியாப்பா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல மவுஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரியாப்பா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்பர் 3ன்னு ஒரு காலம் இருக்கும். இப்போ இட் வில் கிவ் த கவுண்ட், டோட்டல் கவுண்ட், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சரியாப்பா. 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ அந்த 3 ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்கார்ட் கவுண்ட்டு தான் நம்பர் 3ன்னு வரும். சரியாப்பா. இப்போ இஃப் யூ ஜென்ரேட் த ரிப்போர்ட் இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி கிவ் த, சரியாப்பா, இப்போ நம்பர் ஆஃப் ரோஸ், இப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இப்போ அவங்களோட இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல வரும், டோட்டல் நம்பர். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெட்டரில் பேஜ் நம்பர், இப்போ it will display the page number. இப்போ ஆல்சோ ஹியர் இப்போ யூ கேன் சேஞ்ச் த, சரியாப்பா, ஹெட்டர். சரியாப்பா. இப்போ ஹெட்டிங் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2021 பேஜ் அட்ரஸ். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ it will display the report generated, சரியாப்பா, டைம் வித் த டைம் ஸ்டாம்ப். சரியாப்பா. இப்போ இதான் ரிப்போர்ட். இப்போ அடுத்து இன்னொரு 10 மினிட்ஸில் இப்போ 15 மினிட்டை முடிச்சிடலாம். இப்போ நாளைக்கு கிளாஸ் வச்சுக்கலாமாப்பா? இப்போ அதே போல்